ஹலோ ஹலோ எங்க மாமா அவ சொன்னா தீ அந்துரும் டீ குளிப்பையா? ஆமா எங்க மாமா சொன்னா நான் டீ குளிப்பேன். டீ குடிப்பியா முத நீ? இல்லக்கா நீ பா பெட்டிங்கப்பா நீங்க சொல்லுங்க. வந்திருக்க பாப்பா அவ்வளவு பெரிய ஆளா? அதானே பாப்போம். வந்திருக்க அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு பாப்போம். அவன் என்ன பண்ணிவிடுவான்? அவன் என்ன என் பருப்பு எடுத்துருவானா? அதானே இல்ல அவன் வெண்ணெய் தான் கடைச்சிருவானா? கை காப்பிட்டா தானே. அவங்க மூணு பேர்த்து நோடி அக்கறதுக்கு தான் மணப்பாறையில இருந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்துருவோம். அண்ணே சொல்லி வைனே உனக்காக பாக்குறேன். அவங்க இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்க யாரு? ரெண்டு பேரு. ஒருத்தன் ஆனந்து இன்னொன்னு பப்புடு. எல்லாம் லூசு. ஏன் இந்த டயலாக தான் சொல்லாதன்னு நேற்றே உடைய பைக்கை கொண்டு அடிச்சேன் நான். அதனால இன்னைக்கு வந்திருக்காதுங்கள பார்க்கணும். அவங்க மூணு பேர்த்து நோனியையும் அக்கணும். இந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. கீசரி மேசரிய பூரா இன்னைக்கு ராவி ஏறணும். பாத்துருவோமா? இன்னைக்கு அவங்களா இல்ல இந்த ஒண்டி துர்காவா? நான் ஒண்டி தானே போட முண்டை. ஐயோ சாவடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன்? கொடை அக்காதீங்க பாப்பா. கொஞ்ச நேரம் பாத்துருவோமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி வந்தானா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடா வந்தானா? அத்தாட காத்தி அசதோய் வந்தானா? எந்த நேரத்துல ரெண்டு ஒம்பளைய கால் எடுத்து வச்சாலும் கூட்டம் நக்கிட்டு போயிருச்சு. உனக்கு கண்ணு தரலன்னு சொல்ல முட்டை எல்லாம் அப்படியே தான் உட்கார்ந்திருக்கு. காத்து என் தங்க கம்பெனி உரியிருச்சடி. தரித்திரம் முடிச்ச மயிர் மாலை. தரித்திரம் முடிச்ச மயிர் மயனே. கொட்டாம்பாக்கு சொருப்பு உளுந்து வெத்தல கொட்டாவாய் செவக்கும் மச்சானான் மச்சினி நீனும் கொட்டா தோல் பறக்கும் கொட்டால் தோல் பறக்கும் குச்சலக்கு சக்குச்சா குச்சலக்கு சா. பொம்பளையெல்லாம் ஜாச்சித்தான். நான் பாட்டுக்கு நிற்கிறேன். இந்த பொம்பளை ஏறி அடிக்கிறா. ஆமா நீ அடிக்கிறதுக்கு முடியல முட்டைக்கு. அதனால தான் நான் ஏறி அடிக்கிறேன். நீ எந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஊர்ல மழை பெய்யறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வந்த மழை ஓடி போயிருச்சு. என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? பாட்டு பாடி விட முண்டை. ஓ அத பாட்டா? சரி சரி சரி. நான் என்ன நினைச்சேன் நீ ஒன்ன நினைச்ச ரெண்டாச்சு டவுசர் நாலாச்சு. இப்படி ஒரு பொம்பளை புருஷன்ட்ட வாழ்றது கடிச்சுதே. உடனே பொம்பளை ஆளுங்க தடத்துல மிதி எல்லாம் தங்கங்க. என்ன தங்கங்க? அத்தா நான் ஒண்ணுமே பேசல. பொத்து மூடு. நீ என்ன நீ அவரு நீ என்ன தெறாங்கற துர்கா எம்காரு ஒத்தர முண்டை. என்னமோ புருஷன்ட்ட கோபப்படுற மாதிரி போறியே. நீ பொட்டாட்டில கோபப்படுற மாதிரி பண்றிய. பொம்பளைக்கு நல்லா வச்சுக்கிட்டு எனக்கு மயிர் மாதிரி வச்சிருக்க நீ. நீ சார் போய் தெரிஞ்சாத்தே வச்சிருவிய. 7 மணிலேருந்து பட்டன்னு தெரியாம நோண்டிட்டு கிடக்க பையனே. அதுங்க பெரியப்பா மையன் எங்களுக்குள்ள 1008 இருக்கேன். உன் சிமுட்டு முடைய வெட்டியே விடுவேன். ஓ இந்த முட்டை கழட்டி போடுவேன். பெரிய இங்கேருந்து வந்துட்டாங்க பெரிய கீர்த்தி சுரேஷ். பெரிய ஒரு இசைஞானியிலே ராஜா. அவன் கூட ஆடுறேன். அவன் எதைய திணிச்சுக்கிட்டு ஆடுறேன். அவன் ஒரு லூசு. ஓ பெரியத்தனி பையனே மற்ற நேரம் ஆட மாட்டார். இப்படியா டுமுக்கிட்டு புக்கா டுமுக்கிட்டு புக்கா. நீங்க ஆம்பளை பயில் ஆம்பளை சோக்கா கேட்குது உனக்கு. ஆம்பளை சோக்கு ஏன்டி குதிரைவாள் சக்காலத்தி மலை? ஏன்டா குதிரைவாள் சக்காலத்தி மலை? நான் மொட்டை மண்டை மயிர் போடா மொட்டைவாள் முண்டை. நாளை காலையில கடை அடப்புறா. நோனி அத்துப்படுவேன்.
சி என்ன? இதை போய் என்ன போல கூட்டு வந்து அத்தை அப்படியே கழுத்துல கோட்டு விட்டுருவேன். ஏன் ஆண் சிங்களம் பூரா ஏறி விட்டா ஆ. நீ சென்னை ஆயிருவ, ஏய் என்னது? பிரச்சனை ஆயிருவோம் குடும்பத்துல. என் பெண் சிங்கங்களை பூரா ஏவி விட்டேன்னு வச்சுக்க. இது என்ன மண்ணு? இது என் தாய் மண்ணு. விளக்க மாதிரி செம்மண்ணு. செம்மண் இல்ல, இது தார் ரோடு. என் ஆண் சிங்கங்கள் கைதட்டலாம். அப்பா, இது உங்களுக்கு கண்ணு தரல, இது சிமெண்ட் ரோடு கிடையாது. நான் சொல்லுவேன், நான் என்ன வேணா பேசுவேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஊருக்கே சொல்லுவேன். இது என்ன மண்ணுன்னு கேட்டா என்ன சொன்ன? இதுக்கு எதுக்கு ஆனை கூட்டம்னு வந்துச்சு? சரி, என்னது? இந்த ஊருக்கு ஏன் ஆனை கூட்டம்? ஆனை கூட்டம். ஏன் ஆனை கூட்டம்? பாட்டைங்காலத்துல யானைய கூட்டமா வந்திருக்கு. சரி, அதே யானை கூட்டம். எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வரும்போது கார்ல யோசிச்சேன். சரி, விருதுநகர்னு என் பேர் வந்துச்சு. விருதுநகர்னு என் பேர் வந்துச்சு. ஒரு ஆளுக்கு விருது கொடுக்கும் போது ஊர்ல ஆள் தூங்கிட்டாங்க, அதனால விருதுநகர். பின்றீங்களே அப்ப. நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் நரிக்குடி? ஏன் நரிக்குடின்னு வந்துச்சு? கிளவி கஞ்சி குடிச்சிருந்துச்சு, நரி வந்து அந்த கஞ்சியை குடிச்சிருச்சு. நரிக்குடி. பொள்ளாச்சின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் பொள்ளாச்சின்னு வந்துச்சு? பொல்லா பையன் இங்க இருந்தேன். எங்க அங்கயா? சி அப்படின்னு வந்துட்டேன். பொள்ளாச்சி. கை தட்டலாம். என்ன முருகா, கை தட்டுங்க. வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் வாடிப்பட்டி? தட்ட வேண்டாம், அப்போ உட்காருங்க. வாக்கப்பட்டு வந்தவ பொட்டி பின்னிக்கிட்டு இருந்தா. சரி, கடா பொட்டி. அதே வாடி பொட்டி வாடிப்பட்டி. இன்னொரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? இழுத்தடிச்சாம்பட்டி. ஏன் இழுத்தடிச்சாம்பட்டின்னு வந்துச்சு? உன்னை இழுத்துக்கிட்டு அடிச்சுட்டாங்க. யார் என்ன எழுதுற? செருப்பு விட்டேன். இழுத்து வச்சு அறுத்து போடுவேன் அப்புறம் நானு. உன்னை நோத்தாங்கம்மான்னு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பூரா என் தாய் உள்ளே உட்காந்துருக்கனால இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன். நீங்க கோத்தவங்க அம்மான்னு கேட்கற வரைக்கும் நாங்க என்ன வாயில நோத்தாங்கம்மான்னு சொல்றதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது. ஆமா, அது நல்ல வார்த்தை தான். எப்படி? உங்க அம்மா தம்பி சொல்ல விடு, கூட வாடாய் கூடாது. மத்தி கண்ணிலன்னா உன்னை உள்ள ரிவல் சாட்டு கொண்டுருவேன். ஆத்தா சொல்றேத்தா. ஏன் நோத்தா அப்படின்னா, உங்க ஆத்தா உங்க அப்ப சிரிக்காது ஏத்தா, சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மாவை உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கூட்டு வராரு. அப்ப உங்க அம்மா சொல்றாங்க, அங்கே வரமாட்டேன். நோ. அதே உங்க ஆத்தா நோத்தா. முதல்வருக்கு போறாங்க. அப்ப உங்க அப்பாட்ட உங்க அம்மா சொல்றாங்க, நோ. இழுத்தேன் உங்க அப்பன், இழுத்து கட்டில தூக்கி போட்டேன். வந்தது யாரு? உங்க ஆத்தா. உங்க அம்மா என்ன சொன்னுச்சு? உள்ள வரமாட்டேன். நோ. உள்ள போனது யாரு? உங்க ஆத்தா. நோத்தா. அதுக்கப்புறம் பிறந்த நீ. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு போதும். நோ. அதையும் சொன்னது யாரு? யாரு? உங்க ஆத்தா. நொம்மா. விளக்கம் சொல்லுவேன். உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு கிண்ணது உப்மா. உப்மா கிண்ணது யாரு? எங்க அம்மா. அத மோ உப்மா உம்மா உப்மா உம்மா. நல்லா வாயப்பர். எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லு. கை தட்டலாம். பொம்பளையாலும் கை தட்டுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? புரிஞ்சங்கச்சி அடிச்சு இங்க வாடா என் அலை. உண்மையிலே தமிழுடைய நிறமே கருப்புத்தேன். கருப்பா இருக்க தாய்மார்கள்லாம் அழகுதேன். அதுக்கு எடுத்துக்காட்டு நீ. வாழ்த்துக்கள். இந்த பவுடர் போடாட்டா உன்னை சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. நான் பவுடரே போடாம நிப்பேனே மேடையில. என் தங்கங்கள் வர போறாங்க. ஆமா, வந்து புடுங்க போறாங்க. இப்ப அவங்க புடுங்க மாட்டாங்க, கிருமி தடவி விடுவாங்க. ஆமா, திருப்பிட்டு அடிச்சா. அண்ணே இதுல கொஞ்சம் சார்பு வைக்கலாமா ப்ளீஸ்? போய் எங்க ஒரு விருந்தினர் வோல்டேஜ் போறியா இப்படின்ற? ஹலோ. சிட்டான் 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 ஜனக்கு இந்த ஜிகடு ஜிகல உயிர போட்டு மயங்கி. துர்கா, நான் உன்னை பேசுவேன், நீ என்னைய பேசுவ. சரி. ஏன்னா நம்ம வேற.
நம்ம வேற. ஆனா அவங்க ரெண்டு பேரும் 3 அறிவு. உன்னை என்ன செஞ்சாலும் என்னை கேட்கக்கூடாது. அப்படியா? அவங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கே தெரியாது. அப்ப அவங்கள நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேட்க முடியாது. அவங்க வர்றது ஊருக்காரங்க மட்டும் கிடையாது, யூடியூப்காரங்களே ஆவலா இருக்காங்க. வந்தோடனே எல்லாரும் சிரிப்பாக வர தூக்கிட்டு போகக்கூடாது. என்னதான் தண்ணியை தூக்கிட்டு போறிய? வாழ்த்துக்கள். நீங்கள் போன பிரிவில் டீச்சராக இருந்திருப்பீங்க. அந்த பணிவு தெரியுது பார்த்தியா? டீச்சர் தானே இப்படி தண்ணிக்கேன்னு யமா 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 துர்கா